ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வெள்ளி மற்றும் வெள்ளி மீது தங்கம் அல்லது பிளாட்டின் பூச்சு உள்ள பொருட்களை இறக்குமதி செய்ய மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதுவரை இவ்வகை நகைகளை இறக்குமதி செய்ய தனியாக அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. தற்போது விதிக்கப்பட்டுள்ள புதிய கட்டுப்பாடுகளின்படி வெள்ளி இறக்குமதிக்கு தனியாக மத்திய அரசின் அனுமதி பெற வேண்டியது அவசியமாகியுள்ளது. வெள்ளி மீதான சுரங்க வரி 6% இருந்து 15% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் வெள்ளியும் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இனி உரிமம் பெற்றவர்கள் மட்டுமே வெள்ளியை இறக்குமதி செய்ய முடியும். உள்நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் வரி விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உள்நாட்டு பயன்பாட்டிற்காக விற்கப்படும் பெட்ரோல், டீசல் மீதான தற்போதைய வரி விதிப்பு விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் முதல் முறையாக பெட்ரோல் ஏற்றுமதியின் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் வரி விதித்துள்ள மத்திய அரசு டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 23 ரூபாயில் இருந்து 16.60 ரூபாயாகவும், விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாகவும் குறைப்பதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நம் நாட்டின் பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் நிறுவனம் சிலி நாட்டின் காப்பர் சுரங்க தொழிலில் கால் பதிக்க உள்ளது. இதற்காக ஆலோசனை வழங்க ஒரு பரிவர்த்தனை ஆலோசகரை நியமித்துள்ளது. நம் நாட்டின் காப்பர் தேவையை பூர்த்தி செய்ய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது.